வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நெப்போலியன் ஹில்லுடைய த லா ஆஃப் சக்ஸஸ் இன் 16 லெசன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக சீரீஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் 2 பாடங்களை அதில் இருக்கக்கூடிய அந்த சம்மரிஸை நம்ம பார்க்க போகிறோம். 11 மற்றும் 12. லெசன் 11 அக்யூரேட் திங்கிங், தீர்க்கமான சிந்தனை. ஒரு மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தி எங்கேருந்து பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுடைய சிந்தனையில் இருந்து. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் அப்படிங்கிறது நம்முடைய மனசில் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு எண்ணம் இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு எண்ணம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சிந்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு எண்ணத்தை, ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை, ஒரு டாப்பிக்கை எடுத்து உங்களுடைய மனசில் ஃபோக்கஸ்டாக வச்சுட்டு இருக்கிறது, அல்லது ஒரு குட்டியான ஒரு ஆய்வு செய்கிறது. உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு கூடம் மாதிரி. அந்த ஆய்வு கூடத்தில் என்ன வேணால் வரட்டும் போகட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா அது எண்ணம். ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிங்க அப்படின்னா அது சிந்தனை. இதுதான் எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அப்போ சிந்தனையின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், திங்கிங் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஏதாவது வேறு ஒரு புதிய ஒரு யோசனை, வேறு ஒரு புதிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ஒரு க்ரியேட்டிவிட்டிக்காக நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திங்கிங். நீங்கள் சிந்திப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல அக்யூரேட் திங்கிங், அதாவது தீர்க்கமான சிந்தனை அப்படிங்கிறது என்னென்னா, முதல்ல நீங்கள் தீர்க்கமாக அக்யூரேட்டாக திங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு க்ரியேட்டிவான ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு நெப்போலியன் ஹில் சொல்ல வர்றாரு. சரி, அக்யூரேட்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் பண்ணணுங்க. முதலாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, செப்பரேட் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் மியர் இன்ஃபர்மேஷன். நமக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய தகவல்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அங்கே அது நடந்துச்சு, இங்கே அது நடந்துச்சு, இது பண்ணால் அது நடக்கும், அதை பண்ணால் இது நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு, முதலாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, நாம் கேள்விப்படுற இந்த தகவல் அப்படிங்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவலில் இருந்து உண்மையை பிரித்து நாம் அறியணும். ரெண்டாவது சரி, அப்படியே உங்களுக்கு ஒரு உண்மை கிடச்சிருச்சு, ஒரு ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது, அதை பிரிச்சுட்டீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, அது இம்பார்ட்டண்டான ஃபேக்டா அல்லது அன்இம்பார்ட்டண்டான ஃபேக்டா, இது முக்கியமான ஒரு விஷயந்தானா அல்லது முக்கியம் இல்லாத ஒரு உண்மையா, நமக்கு தேவையில்லாத ஒரு உண்மையா, சம்மந்தமே இல்லாத ஒரு உண்மையா அப்படின்னு நீங்கள் பிரித்து அறியணும். ஸோ இந்த இடத்துல நாம் நிறைய விஷயங்களை, அது உண்மையாகவே இருந்தாலும் கூட நாம் நிறையா கேள்விப்படுவோம், நிறையா கேட்டுக்குவோம், நிறையா தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஆனால் உண்மையாகவே ஏதாவது ஒரு விதத்தில் அது நமக்கு முக்கியத்துவப்படணும். முக்கியத்துவம் படலை, நமக்கு எந்த விதத்துலேயும் அது நமக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் அது உண்மை தான். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் உண்மைகளை நம்முடைய மனதில் பதிய வைக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போவது இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அது சார்ந்த உண்மைகளை நீங்கள் பிரித்து அதை நீங்கள் நிறையா தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். இதுதான் நீங்கள் அக்யூரேட்டாக திங்க் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு வழி. இந்த அக்யூரேட்டாக திங்க் பண்ணுறவங்க கிட்ட ஒரு கேரக்டர் இருக்குங்க. அது என்னென்னா, அவங்களுடைய திங்கிங்கை வேறு யாரையும் அவங்க செய்ய விட மாட்டாங்க. அவங்க எப்படி சிந்திப்பாங்க அப்படின்னா, அவங்க மற்றவங்க கிட்ட இருந்து நிறையா ஐடியாஸை எடுத்துக்குவாங்க, நிறையா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க, நிறைய ஃபேக்டை கூட கேதர் பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் கேட்பாங்க. ஆனால் முடிவை இவங்களாகத்தான் எடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க சிந்திச்சு, யாரோ ஒருத்தங்க இது சரி அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க எடுத்த அந்த சிந்தனையின் அடிப்படையில் இவங்க செயல்பட மாட்டாங்க. மற்ற எல்லா விஷயங்களையும் வச்சு, எல்லா தரவுகளையும் ஒன்றா இணைச்சி, எது சரி எது தவறு, இதை பண்ணி பார்க்கலாம், இதை பண்ணினா என்ன விளைவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்யூரேட்டாக திங்க் பண்ணுறவங்க அவங்க சுயமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ அடுத்த பாடத்தை பார்க்கலாம். லெசன் 12 கான்சன்ட்ரேஷன், கவன குவிப்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். கவன குவிப்பு அப்படிங்கிறது, நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தின் மேலே உங்களுடைய கவனத்தை எவ்வளவு நேரம் குவிச்சு வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய கவனம் மாறாமல் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேலே இதுக்கு முன்னாடி பார்த்தா திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், அக்யூரேட் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷனோட திங்க் பண்ணணும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்து ஒரு சொல்யூஷனுக்காக நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீங்க,
அப்படி சிந்திக்கும்போது நீங்கள் உங்களுடைய கவனம் அந்த சிந்தனையில் எவ்வளவு நேரம் இருக்குதோ, அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். கவனம் சிதறிக்கொண்டே இருக்கும்போது உங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் ஐடியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த யோசனையினுடைய தரம் அப்படிங்கிறது குறைந்து விடும். இப்போது இந்த கான்சன்ட்ரேஷன் சம்மந்தமாக ஒரு முக்கியமான 3 ஐடியாஸை நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவது அட்டென்ஷன் கிராபர். உங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு தன்மை கொண்ட சில விஷயங்கள் இருக்குது. இப்போ பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டென்ஷன் கிராபர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது என்ன அட்டென்ஷன் கிராபர் அப்படின்னா, அவங்களுடைய கவனத்தை ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சி இழுத்து வச்சுருக்கணும். ஒரு படம் இருக்குது அப்படின்னா, ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 2.5 மணி நேரம் படத்தில் அந்த வியூவருடைய அந்த ஆடியன்ஸுடைய கவனத்தை அந்த படம் ஈர்த்து வச்சுருந்துச்சு அப்படின்னா அது நல்ல படம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா, இது வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது, இல்லை சும்மா ஒரு ராவாக வந்து ஒரு விஷயத்த வந்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எது அவங்களுடைய அதிகமான கவனத்தை ஈர்க்குதோ அல்லது அவங்கள நல்லா வந்து என்டர்டெயின் பண்ணுதோ, அவங்களுடைய மைண்ட் வந்து மாற விடாமல் அந்த வீடியோலேயே வந்து பிடிச்சி வச்சுருக்குதோ, அது நல்ல வீடியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு புக்கு படிக்கிறாங்க. அந்த புக்கை வந்து படிக்கும்போது எந்த ஒரு புக்கு வந்து ரொம்ப விறுவிறுன்னு போகுதோ, ரொம்ப வேகமாக போகுதோ, ரொம்ப ஈஸியாக இருக்கோ, அந்த புக்கு நல்ல புக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, இது எல்லாமே அட்டென்ஷன் கிராபர். அதாவது உங்களுடைய கவனத்தை அதை ஈர்க்கக்கூடிய தன்மைகள் அந்தந்த விஷயங்கள் இருக்குது, அந்த படத்துக்கிட்ட அல்லது அந்த புத்தகங்கள்கிட்ட அந்த வீடியோஸில் வந்து இருக்குது. பட் இது வந்து தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் எப்போவுமே ஒருத்தர் இந்த அட்டென்ஷன் கிராபர்னால் மட்டுமே ஈர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் அப்படின்னா உண்மையாகவே தரமான குவாலிட்டியான ஒரு எஜுகேஷனை அவரால் லேர்ன் பண்ண முடியாது. சில நேரத்தில் போரிங்கான விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்து தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அட்டென்ஷன் கிராபர்னால் ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. இரண்டாவது ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து டெக்னிக் அப்படின்னு எடுத்துக்கிறத விட உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு சுயமான கட்டளை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆட்டோ சஜஷனை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த பர்டிகுலர் விஷயத்தை கவனம் செலுத்தணுமோ அதை உங்களுக்கு நீங்களே செல்ஃபாக ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சுயமாக நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும், ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதை கவனி, கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகுது, அதை அங்கே போகாத, இங்கே போகாத, உன்னுடைய கவனத்தை இதன் மேலேயே வந்து இருக்கச்சை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டுக்கு நீங்கள் சுயமாக கட்டளை கொடுத்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் கட்டளை கொடுக்க உங்களுடைய மனம் கட்டுப்பட அந்த மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதாவது எதன் மேலே நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது மேலே அதிகமான கவனம் செலுத்துவதற்கு உங்களுடைய மனதை பழக்க முடியும். ஸோ ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிற இடத்துல என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மனதிற்கு கட்டளை கொடுத்து கட்டுப்படுத்த முயற்சி செய்வது. உங்கள் மனசுக்கு நீங்கள் கமாண்ட் பண்ணணும். இப்போது நான் இந்த புத்தகத்தை ஒரு மணி நேரம் படிக்க போகிறேன், நான் வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் நினைக்க போகிறது கிடையாது, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்தை பற்றி மட்டும்தான் நான் சிந்திக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். மைண்டு மாறுதா கவனிக்கணும், மைண்டு மாறுது படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த புத்தகத்தில் உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும். இப்படி பண்ண உங்களுடைய திசை திருப்பக்கூடிய அந்த விஷயங்கிறது குறைஞ்சு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். மூன்றாவது ஃபோக்கஸ். இந்த ஃபோக்கஸ் அப்படின்னாவே ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். அது என்ன அப்படின்னா லென்ஸ். அது வந்து ஒரு கேமரா லென்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வந்து சின்ன வயசில் சூரிய ஒளியில் அந்த பூத கண்ணாடியை வச்சு அந்த லென்ஸை வச்சு ஒரு பேப்பர் வந்து ஏறிய வச்சுருப்போம். இது வந்து நிறைய பேர் நம்ம வந்து ஒரு விளையாட்டாக வந்து பண்ணியிருப்போம். இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு 3 பாடம் இருக்குது. முதலாவது பாடம் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக அந்த பேப்பரில் வந்து அந்த லென்ஸை நீங்கள் வைக்கும்போது, பூத கண்ணாடியை வைக்கும்போது அது என்ன பண்ணும், அந்த ஒளி அப்படிங்கிறது வந்து அப்படியே ஒரு வட்டமாக இருக்கும். அந்த வட்டத்தை நீங்கள் சிறுசு பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் வந்து அதில் வந்து ஈஸியாக தீ பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சூரிய ஒளியை
நீங்கள் வந்து ஒரே ஒரு மைய கோட்டில் கொண்டு வரீங்க, ஒரு புள்ளியில் கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க. அந்த எனர்ஜியை பூரா நீங்கள் வந்து ஒரே புள்ளியில் குவிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இது வந்து முதலாவது ஒரு விஷயம். உங்களுடைய எல்லா ஆற்றலையும் உங்களுடைய எல்லா சிந்தனைகளையும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் குவிக்கணும். இதுதான் வந்து இது சொல்லித்தர பாடம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னாகும், அது சூடாக ஆரம்பிக்கும். தீ பிடிக்கிறதுக்கு முன்னாடி சூடாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது விஷயம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, சூடாகும் போது, அதாவது உங்களுடைய எல்லா ஆற்றலையும் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஒரு சொல்யூஷனுக்காக உங்களுடைய மைண்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய மனசு சூடாகும், உங்களுடைய மூளை சூடாகும், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி சூடாகும். அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய க்ரியேட்டிவ் ஐடியாஸ் உருவாகும். அதுக்கப்புறம் உங்களுடைய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான விஷயங்களை வந்து தேட ஆரம்பிக்கும், அதுக்கான விஷயங்களை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அது தீப்பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு ஆக்ஷன் பிளான் கிடைக்கும். திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு யோசனை ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் கிடைக்கும், அல்லது நீங்கள் அதை செயல் செய்வதற்கான எக்ஸாக்டான ஒரு பிளான், ஒரு மேப் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மனசு அப்படிங்கிறது இந்த ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரி, அந்த பூத கண்ணாடி மாதிரி, நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் இந்த 3 விஷயங்கள் நடக்கும். இந்த 3 விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தரமான ஐடியாஸ், தரமான பிளான்ஸ், தரமான செயல்கள் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது நிச்சயமாக உங்களுடைய இலக்கை நோக்கி அடுத்தடுத்த படிகளுக்கு நீங்கள் பயணித்து கொண்டே இருப்பீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.